Hello aspirants, welcome to the session. Yes, so session is started. So are you guys there? So நிறைய பேர் வந்து இந்த idiom sessionக்காக wait பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் because so whatever you guys have asked, I've brought it. So கண்டிப்பா வந்து previous session ஓட idioms நான் கொண்டு வந்திருக்கேன். Okay, இன்னைக்கு session ஓட idioms நம்ம first முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து previous session ஓட idioms நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Okay, yes, so I wish you guys join the session. ஓகே ஆடிபிளாக என்ன அப்படின்றத போடுங்க. ஓகே செஷன் வந்து ஆடிபிளாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகே ஓகே ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் த லைவ் செஷன் ஆல்சோ யூ கைஸ் கேன் வாட்ச், பட் லைவில் பார்க்கும்பொழுது இட் வில் பி பெட்டர். ஓகே நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நேற்றே நான் வந்து செஷன் எடுக்கும் பொழுது ஐ டோல்ட் யூ தேட் இந்த மாதிரி வந்து ரெண்டு வார்த்தை கொடுத்துருவேன் நினைக்கிறேன், கட் அ சாரி ஃபிகர் அண்ட் ஒன் மோர் இடியம் டு கெட் கோல்ட் ஃபீட்டா. இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு செஷனில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஐம் கோனா கிவ் யூ வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே சரி, இப்போது வில் ஜஸ்ட் பிகின். ஓகே நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 முடிக்கணும்ல, அதாவது ரிவ்யூ பண்ணுறதையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே ஆடியோ கிளியராக இருக்கா? நான் பேசுகிறது இருங்க, நானே வால்யூம் வச்சு பார்க்குறேன். யாரும் பேச போகிறது இல்லை. இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு செஷனில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஐம் கோனா கிவ் யூ வித் அன் எக்ஸாம்பிள். Hi Vigneshwari, thank you so much for responding. Good afternoon. And is the audio video both clear? அதை மட்டும் எனக்கு என்னன்னு சொல்லுங்களேன் மேம். எல்லாமே உங்களுக்கு எனக்கு கிளியராக இருக்குது அப்படின்றத மட்டும் எனக்கு போட்டுருங்க. ஓகே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நம்ம லைவ் சேட்டில். ஓகே thank you. Oh, thank you Sabari, thank you. Okay, இப்போ வந்து first one that we are going to see is cut a sorry figure. இங்கே பாருங்களேன், sorry figure. ஓகே கட். இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா, ஒருத்தவங்க ஆல்ரெடி சாரியாக ஃபீல் பண்ணுறவங்கள வந்து நம்ம ஏதோ அவங்கள பற்றி பேசுகிறோம், அதை பற்றி ஏதோ பேசுகிறோம் அப்படின்னு தானே சொல்லலாம். ஓகே ஸோ இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, டு மேக் a poor impression சொல்கிறாங்க. ஓகே நம்ம இம்ப்ரெஷனே வந்து ரொம்ப புவராக இருக்குது, இல்லை பார்க்குறதுக்கு வந்து பேத்தட்டிக்காக இருக்குது, பரிதாபமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஓகே சரி, ஸோ இது வந்து ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஓகே என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சி ஐ ஹவ் டேக்கன் ஷார்ட்ஸ். இதே எக்ஸாம்பிள் தான் ஷார்ட்ஸில் எடுத்திருக்கேன், அதே தான் நான் இங்கேயும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகும் பொழுது பார்த்துக்கோங்க. ஓகே சரி, இஃப் யூ கம் unprepared for the interview, ஓகே அப்போ என்ன சொல்லலாம், you will cut a sorry figure. சொல்லலாமா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ கட் அ சாரி ஃபிகர்னா ஒரு புவர் இம்ப்ரெஷன் இல்லை பரிதாபமாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி விட்றத சொல்கிறோம். அப்போது ஒரு இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஐ வில் கட் அ சாரி ஃபிகர் தேர். எஸ் ஓகே ஸோ செகண்ட் ஒன் இது புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, ஸோ செகண்ட் ஒன் போயிடலாம். ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு டேக் டு டாஸ்க். டு டேக் டு டாஸ்க்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா, டு ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைஸ் சம்ஒன். யாராச்சும் ஒருத்தரை இஃப் யூர் ட்ரைங் டு கிரிட்டிசைஸ், அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் டு டேக் டு டாஸ்க். ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஒன்று கொடுக்குறேன். த டீச்சர் டுக் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே டு டாஸ்க் ஓகே ஃபார் failing to complete their homework. அப்போது அவங்க ஹோம்ஒர்க்கை முடிக்காததுனால அவங்கள டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கதை நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே டுக்கு இருக்குது, இங்கே டு டாஸ்க் இருக்குது. ஆனால் டு டேக் டு டாஸ்க்ன்றது ஒரே இடியம் தான். ஓகே நான் இந்த இடத்துல ஒழுங்காகவே எழுதிடுறேன், மாற்றிலாம் எழுதி வச்சுக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க சரியா. ஸோ டு டேக் டு டாஸ்க்ன்றது தான் இதோட இடியமே. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டு கட் அ சாரி ஃபிகர், இல்லை டு மேக் அ புவர் இம்ப்ரெஷன், அப்பியர் பெத்தட்டிக். செகண்ட் என்னது, டு டேக் டு டாஸ்க், ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஓகே சரி அடுத்தது. ஓகே நான் அடுத்தடுத்து ஸ்லைட் போட்டிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம், மெய்டன் ஸ்பீச். மெய்டன் ஸ்பீச்னால் என்ன தெரியுமா, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நியூலி
ஓகே ஃபஸ்ட்டு நியூலி எலெக்டட் மெம்பராக இருக்கீங்க ஓகே இன் அ பார்லிமெண்ட் ஓகே ஒரு பார்லிமெண்ட்டில் நீங்கள் வந்து நியூலி எலெக்டட் மெம்பராக இருக்கீங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நியூலி எலெக்டட் மெம்பர் ஆஃப் அ மெம்பர் இன் அ பார்லிமெண்ட் அப்படின்னும் பொழுது அங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பீச் இருக்குல்ல அந்த ஸ்பீச்சை தான் அவங்க மெய்டன் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஷீ காட் a standing ovation after her impressive maiden speech அப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச் வந்து சூப்பராக கொடுக்குறீங்க ஆஃப்டர் யுவர் எலெக்ஷன் ஓகே ஆஃப்டர் பீயிங் எலெக்டட் எஸ் ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணலாம் மெய்டன் ஸ்பீச்னு யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கட் அ சாரி ஃபிகர் ரெண்டாவதாக பார்த்தது டு டேக் டு டாஸ்க் ஓகே ஸோ ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் வாஸ் ஆஸ்ட் பை மீ இன் த கிளாஸ் டு கெட் கோல்டு ஃபீட் அப்போ வந்து ஃபீட் கோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் யூ ஃபீல் டூ நர்வஸ் இல்லை ஓகே அப்போ நம்ம நர்வஸாக இருக்கிற இடத்த ஞாபகம் வச்சுக்கணும் அதை வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிளே க்ரியேட் பண்ணணும் சரியா இதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஐ வாஸ் கோயிங் டு ட்ரை பஞ்சி ஜம்பிங் பஞ்சி ஜம்பிங் எங்கேருந்து ஜம்ப் பண்ணணும்னு தெரியுமா எஸ் இந்த இடத்துலேருந்து ஒரு மலையிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க இவ்வளோ அப்படியே போயிட்டே இருக்கும் இங்கேருந்து நம்ம விழணும் அப்போ இங்கே நிற்கும் பொழுது எவ்வளோ நர்வஸாக இருக்கணும் தெரியுமா அப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணோம் ஐ வாஸ் கோயிங் டு ட்ரை பஞ்சி ஜம்பிங் பட் ஐ காட் டு கெட் கோல்ட் ஃபீட் சாரி ஐ காட் கோல்ட் ஃபீட் I got cold feet na I got இந்த phrase இருக்குல்ல இந்த இடத்துல இந்த மீனிங்கை போடலாம் too nervous whatever meaning that you write here should be able to replace the particular idiom அப்போ தான் அந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க சரியா இல்லை வேறு ஏதாவது இடியம் கூட நம்ம எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஓகே எஸ் மூவிங் டு த ஃபிஃப்த் ஒன் பிசைட் த மார்க்னு கொடுக்குறாங்க இப்போது மார்க்குக்கு பிசைடு அப்போ என்னவா இருக்கும் இதுதான் மார்க் இதுக்கு பக்கத்துலனா இன்அக்யூரேட்டாக பேசுகிறோமா ஓகே ஆர் இர்ரெலவெண்ட்டாக பேசுகிறோமா இது எல்லாமே பிசைட் த மார்க்கு நம்ம சொல்லலாம் அப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் த ஜட்ஜ் செட் தட் த எவிடன்ஸ் வாஸ் beside the mark அதாவது நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் வந்து அவ்வளோ வந்து அக்யூரேட்டாக எனக்கு வந்து ரிவீல் ஆகலை அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஐ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் இடியம் ஓகே ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபிஃப்த் ஒன்ல நம்ம 4 பார்த்துட்டோம் இது 5ஆவதாக பார்த்துருக்கோம் ஓகே ஒரு சின்ன ரீகேப் பண்ணுவோமா ஓகே ஏன்னா நீங்கள் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரீகேப்பும் கொடுக்குறேன் கட் அ சாரி ஃபிகர்னா டு மேக் அ புவர் இம்ப்ரெஷன் ஓகே நான் இன்டர்வியூ போகிறேன் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறேன் அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு வெரி சாரி நீங்கள் வந்து நல்லாவே பண்ணல அப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கல்ல ஓகே அந்த இடத்துல தான் சாரி ஃபிகர்ன்றோம் நெக்ஸ்ட்டு டு டேக் டு டாஸ்க் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்போ டீச்சர் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்போ டீச்சர் டுக் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டாஸ்க் ஃபார் ஃபெயிலிங் டு கம்ப்ளீட் தேர் ஹோம்ஒர்க் ஓகே சரி ஸோ தேர்ட் ஒன் என்ன சொல்லி கொடுத்தேன்னா மெய்டன் ஸ்பீச் இது வந்து ஒரு இடத்துல நம்ம மெம்பர் எலெக்ட் ஆகிருக்காங்க ஒரு பார்லிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கொடுக்குற ஸ்பீச்சை தான் சொல்கிறாங்க she gets a standing ovation after her impressive maiden speech okay fourth என்ன சொன்னேன் to get cold feet அப்போ you become very nervous அப்போ நான் பஞ்சி ஜம்பிங் பண்ண போகிறேன் அப்போது பட் ஐ காட் cold feet but I'm too nervous அப்படின்னு பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஃபிஃப்த் ஒன் வாஸ் beside the mark அப்போ beside the mark இருந்தால் it is inaccurate or irrelevant அப்போ the judge said that the evidence was beside the mark okay it was not that பக்கா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே சரி சிக்ஸ்த் ஒன் இஸ் ஆன் டெனர் ஹூக்ஸ் ஓகே ஆன் டெனர் ஹூக்ஸ்னாலும் யூ ஆர் ஃபீலிங் வெரி நர்வஸ் ஆர் யூ ஆர் ஃபீலிங் வெரி ஆங்ஷியஸ் பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது இது எல்லாமே ஆன் டெனர் ஹூக்ஸ்ன்னு சொல்லலாம் அப்போ என்ன சூழ்நிலையில் அப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ வாஸ் ஆன் டென்டர் ஹூக்ஸ் okay waiting to hear if she got the job
இப்போது நம்ம ஜாபுக்கு இன்டர்வியூ ஒன்று அட்டென்ட் பண்ணிட்டு வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு நர்வஸ்னஸோடு இருக்கும்ல, ஆமாவா இல்லையா அப்படின்றத அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பதட்டமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நர்வஸ்னஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆன் டென்டர் ஹூக்ஸ் அப்படின்ற அந்த idioms யூஸ் பண்ணி சொல்கிறாங்க சரியா. நம்ம ஆல்ரெடி வந்து டூ நர்வஸும் நம்ம யூஸ் பண்ணோம். டு கெட் கோல்ட் ஃபீட் அந்த idiom ஒன்று பார்த்தோம். ஆன் டென்டர் ஹூக்ஸ்னால் சிச்சுவேஷன் இஸ் நீங்கள் ரிசல்ட்ஸ் வரதுக்கு வெயிட் பண்ணுற அந்த சினாரியோவை சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இடியம் குக்கு இன் த நெஸ்ட். குக்கு இன் த நெஸ்ட்னா அன்வெல்கம்டாக இருக்க ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதோ பண்ணுறதோ. ஓகே, இன்ட்ரூடர். ஸோ unwelcome intruder, okay, or someone who does not belong in a particular group. Yes, ஸோ இப்போ வந்து இந்த குரூப்பில் நான் சம்மந்தமே இல்லாமல் இப்போ உங்கள் ஃப்ரெண்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீமோட நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் இப்போ ஆஃபீஸ் கொலீக் வச்சுருக்கீங்க, நீங்கள் உங்களோட ஸ்கூல் டீமோட போகும்பொழுது ஒருத்தவங்களை கூப்பிட்டு போவீங்க, அவங்க சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்கல்ல, ஆக்சுவலி த பர்சன் இஸ் நாட் வெல்கம். ஓகே, ஸோ அப்போது அ குக்கு இன் த நெஸ்ட் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லலாம். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ ஒரு பேர், ஓகே, ஃபார் பீட்டர், ஓகே, ஹிஸ் நியூ ஃபாதர், அவரோட புது ஃபாதர் வாஸ் அ குக்கு இன் த நெஸ்ட். இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் என்னோட அசம்ஷன். ஓகே, ஸோ ஆல்ரெடி தி விமன் வாஸ் மேரிட். ஓகே, மேரிட் அண்ட் ஹேஸ் 2 கிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஹஸ்பண்ட் இல்லாத பொழுது இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருக்கும் பொழுது இவர் சம்மந்தமே, இவங்க 3 பேர் தான் ஃபேமிலி. இவர் இப்போ தானே உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த குரூப்புக்கு இவர் நியூ, ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஃபார் பீட்டர் ஹிஸ் நியூ ஃபாதர் வாஸ் அ குக்கு இன் த நெஸ்ட் அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, சரி. ஸோ அடுத்து straw in the wind. ஸோ straw in the wind என்ன சொல்கிறாங்கன்னா a slight hint of future developments. ஓகே, a slight hint of future development. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் பற்றினா ஒரு ஸ்லைட்டான ஒரு ஹிண்ட் கொடுக்குறது, அதுதான் விண்டு. அவ்வளோ பெரிய விண்டில் ஒரு ஸ்ட்ரா. ஓகே, ஸோ அப்போ காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரா, இப்படி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, a slight hint, ஓகே, of future development. இப்போது ஒரு சென்டென்ஸில் போடலாம், the minor dip in sales, நான் தெரிஞ்சுக்கோங்க, minor dip in sales was just a straw in the wind compared to the coming recession. ஓகே, இப்போ ஃப்யூச்சரில் நான் ரிசெஷன் தான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் இப்போ பார்த்த அந்த டிப் இன் சேல்ஸ், ஓகே, சேல்ஸில் நடந்தது எனக்கு வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரா இன் த விண்ட். புரியுதா? இப்போது அதாவது நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், ஃப்யூச்சரில் நான் ரிசெஷன் பார்க்க போகிறேன்னு இருக்குது. பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு ரிசெஷன் ஆகி ஏறுதில்ல, இந்த ரிசெஷன் இஸ் சம்திங் விச் இஸ் அ ஸ்ட்ரா இன் த விண்ட். அதான் சொல்கிறாங்க த மைனர் டிப் இன் சேல்ஸ். இவ்வளோ தூரம் இறங்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி மைனராக ஒரு டிப் ஆகுதுல, வாஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரா இன் த விண்ட் கம்பேர்ட் டு த கம்மிங் ரிசெஷன். அப்கமிங்கில் இருக்கக்கூடிய அந்த ரிசெஷனுக்கு திஸ் இஸ் சம்திங் அ ஸ்ட்ரா இன் த விண்ட். ஓகே, எஸ். ஸோ நம்ம டோட்டலாக we have done with 8. ஓகே, ஸோ ஆஸ் ஐவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். இதோட ஷார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஐவ் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போது இன்னும் ஒரு 8 ஷார்ட்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, கொடுக்க போகிறத வில் ஜஸ்ட் டாக் நவ் இட் செல்ஃப். ஓகே, இந்த ப்ளூஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளூஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபீல் டீப்லி சேடுன்றாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி சோகம் ஆகிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழில் நம்ம சொல்லும் பொழுது கஷ்டமான ஒரு வாழ்க்கை இல்லாட்டி சோகத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ப்ளூஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது. அப்போது இதை வந்து எக்ஸாம்பிளை பார்க்கும்பொழுது she went in the blues. ஓகே, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஆஃப்டர் த ஃபெயிலியர் இன் த எக்ஸாம். ஓகே, எக்ஸாமில் நடந்த ஃபெயிலியர் விதமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, she went in the blues அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் beyond the pale. beyond the pale அப்படின்னு சொன்னால் ஒரு இதுக்கு மேலே தானே. ஸோ அன்அக்செப்டபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள்
ஆர் இம்ப்ராப்பராக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது லிமிட்ஸை கிராஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அன்அக்செப்டபிளும் இம்ப்ராப்பரும் யூஸ் பண்ணலாம். இப்போ லெட்ஸ் செக் வித் அன் எக்ஸாம்பிள். ஹிஸ் ரூட் பிஹேவியர் ஓகே at the dining table கிட்ட அவங்க கிட்ட இருந்த அந்த ரூட் பிஹேவியர் was simply unacceptable னு வச்சுக்கோங்களேன். அந்த unacceptable பதிலா beyond the pale. எஸ், இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடி எழுத இடியம் எதையுமே நான் டிஸ்பிளே பண்ண மாட்டேன். ஒன்லி த கொஷின், யூ கைஸ் ஆர் கோனா டெல் மீ த ஆன்சர். ஓகேயா? ரீவைண்ட் பண்ணி பார்த்தலாம் நீங்கள் ஆன்சர் சொல்லக்கூடாது. எனக்கு ஜஸ்ட் மீனிங் சொன்னால் மட்டும் போதும். சரியா? ஓகே. ஸோ ப்ளோ ஒன்ஸ் ட்ரம்பெட்ன்றாங்க. ஓகே. ஸோ டாக் போஸ்ட்ஃபுல்லி. ஓகே, போஸ்ட்ஃபுல்லி அபவுட் ஒன்ஸ் அச்சீவ்மெண்ட். இப்போ நான் வந்து பேங்க் எக்ஸாம் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் பேசும்பொழுது அந்த பெருமையை பற்றி மட்டும் நான் வந்து எல்லார்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ப்ளோ ஒன்ஸ் ஓன் ட்ரம்பெட். ஒன்ஸ் ஓன் ட்ரம்பெட் அதான் முக்கியம். சரியா? ஹி ரெஃப்யூஸ்ட் டு ப்ளோ his own trumpet and blushingly declined to speak. Okay, so என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்றாரு, he is refusing to talk என்ன சொல்றது, something which is proud about him. Okay, and அப்படியே blush பண்ற மாதிரி அப்படியே என்ன பண்றாரு, பேசுறது அப்படியே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, எஸ். ஸோ வென் யூ கம் டு நம்பர் 15, அதாவது 8 முடிஞ்சது, இது வந்து நமக்கு 9th இடியம். ஓகே, திஸ் இஸ் 10th இடியம். இதெல்லாமே நியூ, லாஸ்ட் வீக் பார்த்தது எதுவுமே இங்கே எடுக்கல. சரியா? 10th இடியம் அண்ட் திஸ் இஸ் 11th ஒன். ஓகே, 12th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னும் பொழுது இன்சப்ஸ்டான்ஷியல் ஆர் இன்செக்யூர்டாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்றாங்க. இன்சப்ஸ்டான்ஷியல் or insecure situation. Okay, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் இன்சப்ஸ்டான்ஷியல்னா நமக்கு செக்யூர்டாகவும் இல்லை, சப்ஸ்டான்ஷியலாகவும் இல்லாத ஒரு விஷயம். அப்போ எக்ஸாம்பிளில் போடும்பொழுது இன்னும் புரியும் பாருங்களேன். the company's rapid expansion. அப்போ கம்பெனி வந்து ரொம்ப குவிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அந்த கம்பெனியோட குவிக் எக்ஸ்பேன்ஷன் was just a house of cards. அது வந்து ஒரு இன்செக்யூர்டான ஒரு விஷயம். குவிக்காக எது வளர்ந்துச்சுனாலுமே அது சம்திங் which is insecure தானே. ஸோ that collapsed once the audit began. ஆடிட் பண்ணும்பொழுது தான் தெரிஞ்சுது டோட்டலாக அது கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன், குவிக்கான எக்ஸ்பேன்ஷன் வந்து தட் கொலாப்ஸ்ட் ஒன்ஸ் த ஆடிட் பிகான் ஆனோன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து டு ஸ்மெல் அ ரேட். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்லலாம். சரியா? டு ஸ்மெல் அ ரேட்னா டிஸ்ஆனஸ்டாக இருக்கிற ஒரு பர்சனை நம்ம சொல்லலாம், இல்லாட்டி சீட் பண்ணுற ஒரு பர்சனையும் சொல்லலாம், deceitful activity பண்ணுற ஒரு பர்சனை கூட நம்ம சொல்லலாம். ஓகே, டு ஸ்மெல் அ ரேட். ஓகே, ஸோ எலின்னு நம்ம சொல்ல முடியாது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் டிஸ்ஆனஸ்ட்னு. இந்த சென்டென்ஸை நான் அப்படியே ரீட் பண்ணும்பொழுதே ஐ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தட் இட் இஸ் டிஸ்ஆனட் ஆர் டிசீட்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படின்றது என்னாலே சொல்ல முடிஞ்சுது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஸ்மெல் a rat when I found some items missing from my desk. நான் வந்து நின்ன என் டெஸ்கில் சில ஐட்டம்ஸ்லாம் தொலைஞ்சிருக்கும் போதே நான் நினச்சேன் ஏதோ ஒரு திருட்டு தனமாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இங்கே நடந்திருக்கு, யாரோ என்னை சீட் பண்ணுற விதமாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் 13th ஒன். ஓகே, 13th idiom. ஓகே, எஸ், புரிஞ்சுதா? ஷால் ஐ டூ அ ரீகேப் ஹியர்? எங்கேருந்து நம்ம ரீகேப், இங்கேருந்து நினைக்கிறேன். In the blues, to feel deeply sad. Okay, she went in blues after the failure in the exam.
பியாண்ட் த பேல்னா அன்அக்செப்டபிளாக இல்லை, இம்ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் பியாண்ட் த பேல். இஸ் ரூட் பிஹேவியர் அட் த டைனிங் டேபிள் வாஸ் சிம்பிளி பியாண்ட் த பேல். அடுத்து ப்ளோ ஒன்ஸ் ட்ரம்பெட்னா அவங்களோட பெருமையை பற்றி அவங்களே பேசிக்கிட்டு இருக்கிறது தான் ப்ளோ ஒன்ஸ் ட்ரம்பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் சம்திங் விச் இஸ் இன்சப்ஸ்டான்ஷியலாக இருக்குது, இல்லை இன்செக்யூராக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நம்ம வந்து எதிர்பார்க்கல, ஆனால் இப்படி ஒன்று நடக்குது, இது வந்து என்னால் என்ன சொல்கிறது ஒத்துக்க முடியல. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் கிடையாது, இட் இஸ் நாட் செக்யூர்ட் அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசும்பொழுது ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, டு ஸ்மெல் அ ராட்னா சம்மன் ஹூ இஸ் வெரி டிஸ்ஆனஸ்ட் or dishonest activity is happening, deceitful activity is happening நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து a wild goose race. a wild goose race அப்படின்னு சொல்லும்பொழுது என்னவா இருக்கும்? pointless search, pointless or hopeless search. நான் இப்போ வந்து என்னுடைய பேகை தூக்கி ஆஃபீஸில் வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் வந்த பிறகு பார்க்குறேன் ஆஃபீஸில் தான் பேக் இருக்குது, அப்போ நான் வீட்டில் தேடினது ஃபுல்லாக வேஸ்ட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதனால் வந்து அப்போ என்ன சொல்லுவோம், லைக் இதை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சர்ச்சிங் ஃபார் மை பேக் அட் மை ஹவுஸ் was a wild goose chase after I found my bag at office. Yes, I thought this after I found my bag at office அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இன்னும் பெட்டராக கிராமட்டிக்கலாக கரெக்டாக பேசும்போது, நான் இப்போ ஸ்போக்கனில் பேசிட்டேன், பட் கிராமட்டிக்கலாக சொல்லும் பொழுது நம்ம ப்ராப்பராக சொல்லணும்ல. இப்போ சர்ச்சிங் ஃபார் மை லாஸ்ட் கீஸ் ஃபார் us was a total wild goose chase. They were in my pockets. They were in my pocket. புரியுதா? ஸோ அர்த்தமே இல்லாமல் தேடுற, நம்ம சொல்கிறது வீணாக டைம் வேஸ்ட் பண்ணி தேடுற ஒரு விஷயம். ஓகே, ஸோ திஸ் இஸ் 14th one. அடுத்து burn your boots. ஆக்சுவலாக இதை நான் போட்ஸ்ன்னு படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், பட் இந்த இடியமேட்டிக்காக நம்ம சொல்லும் பொழுது யூ கேனாட் சே போட்ஸ், இட்ஸ் பூட்ஸ் ஒன்லி. ஷூவில் பூட்னா BOOT தான் சொல்கிறாங்க, சரியா? போட் ஷூவும் இருக்குது, பூட் ஷூவும் இருக்குது, ஆனால் burn your boots is the right pronunciation. ஓகே, ஸோ மீனிங் பிஹைண்ட் த வேர்ட்னு எடுக்கும்பொழுது do something which makes it impossible to return to an earlier state. அப்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்ல, அதோட ஏர்லியர் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகாமல் இருக்குமா. ஓகே, அப்போ இதோடைய டெஃபினேஷனே ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க. ஓகே, தமிழில் சொல்லும் பொழுது திரும்பி வர முடியாத அனைத்து வழிகளையும் அழித்தலாம். ஓகே, இப்போ நான் இப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் திருப்பி வரவே முடியாது, அப்படியே இங்கே அழிஞ்சிட்டே வருது, இங்கே ஃபுல்லாக அப்படியே போயிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் இட் கீப் கோயிங். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க, திருப்பி வரவே முடியாதான், வர முடியாமல் ஒரு வழியை ஃபுல்லாக அழிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, burn your bootsன்றாங்க. I'll give you as a sentence. Okay, do something, okay, which makes it impossible to return to an earlier state. புரியுதா? அப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் தான் நமக்கு நல்லா புரியும்ல. turning down one job before having another. இப்போது எனக்கு அடுத்த வேலை கிடைக்காம இந்த வேலையை நான் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நான் திருப்பி என்ன பண்ணுவேன், இட்ஸ் வெரி ஹார்ட் டு கெட் பேக் மை ஜாப், ரைட்? அதான் சொல்கிறாங்க. another is turning down one job before another, having another is a sure way of burning your boots. Okay, புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Okay, so next one hard of hearing. hard of hearing அப்படின்னு சொல்லும்போது a person with a mild to severe hearing loss, கேட்குற அந்த இதுவே இல்லை.
ஓகே மைல்ட்லேருந்து சிவியர் ஹியரிங் லாஸ் இருக்கவங்கள ஹார்ட் ஆஃப் ஹியரிங்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஆஃப் டைம்னு சொன்னாலும் டைம் இல்லாமல் இருக்கிறவங்கள நம்ம சொல்லுவோம். ஸோ மை கிராண்ட்ஃபாதர் டி உட்டையா மை கிராண்ட்ஃபாதர் இஸ் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், ஸோ we speak loudly when we talk to him. Yes, புரிஞ்சுதா? Okay, ஒரு quick recap பண்ணிடுவோமா? Total we have done with 16. Previous session it was 19. Okay, plus 16. Okay, which is 35. Total 35 முடிச்சிருக்கோம். ஓகே இருங்க நான் ஒரு குயிக்காக கிளான்ஸ் பண்ணிடுறேன். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி தேர். ஓகே கட் அ சாரி ஃபிகர் அப்படின்னு சொன்னால் ஒரு புவர் இம்ப்ரெஷன், பேத்தட்டிக் இம்ப்ரெஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ கம் அன்ப்ரிப்பேர்ட், இன்டர்வியூக்கு ஒழுங்காக வரலன்னா இட் இஸ் சாரி ஃபிகர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டு டேக் டு டாஸ்க்ன்றாங்க. யூ ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைஸ் திங்ஸ். ஒரு டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்போ டீச்சர் டுக் த ஸ்டூடெண்ட் டு டாஸ்க் ஃபார் ஃபெயிலிங் டு கம்ப்ளீட் தேர் ஹோம்ஒர்க்ன்றாங்க. ஓகே தேர்ட் ஒன் என்ன, மெய்டன் ஸ்பீச். இப்போ நம்ம ஸ்பீச்சே வந்து ஒரு புதுசாக எலெக்ட் ஆகி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பீச் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஸ்பீச் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மெய்டன் ஸ்பீச்ன்றாங்க. ஷி கெட்ஸ் அ ஸ்டாண்டிங் ஒவேஷன் ஆஃப்டர் ஒரு இம்ப்ரெசிவ் மெய்டன் ஸ்பீச் அப்படின்றாங்க. ஓகே அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டு கெட் கோல்ட் ஃபீட்ன்றாங்க. கோல்ட் ஃபீட்னா என்னது, ரொம்ப நர்வஸாக இருக்கும் பொழுது. அப்போ ஐ வாஸ் கோயிங் டு ட்ரை பஞ்சி ஜம்பிங் பட் ஐ காட் கோல்ட் ஃபீட். ஓகே எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு பஞ்சி ஜம்பிங் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பிசைட் த மார்க்னா மார்க்கு பக்கத்தில். அப்போது இன்அக்யூரேட்டாக நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மார்க்கே வாங்கிட்டேன்னா தான் நான் அக்யூரசி, இல்லைனா இன்அக்யூரேட் தானே. த ஜட்ஜ் செட் தட் த எவிடன்ஸ் வாஸ் பிசைட் த மார்க், இட் வாஸ் நாட் அப் டு த மார்க். ஓகே ஸோ இட் வாஸ் பிசைட். நெக்ஸ்ட் ஆன் த டென்டர் ஹூக்ஸ்ன்றாங்க. டென்டர் ஹூக்ஸ்னாலும் நர்வஸாக இருக்கிறது, ஆங்ஷியஸாக இருக்கிறது தான் சொல்கிறதான். அப்போ ஷி வாஸ் ஆன் டென்டர் ஹூக்ஸ் வெயிட்டிங் டு இயர் இஃப் ஷி காட் த ஜாப். அவளுக்கு ஜாப் கிடைக்குமான்ட்டு ரொம்ப ஆங்ஷியஸாக நர்வஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் ஒன் அ குக்கூ இன் த நெஸ்ட். ஓகே இப்போ ஒரு பர்சன் நம்ம அன்வெல்கம்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நானே என் பிரதர், என் மதர், என் அப்பா அப்படின்னும் பொழுது வேறு யாரோ ஒரு பர்சன், இஃப் த பர்சன் இஸ் என்ட்ரிங் இன் டு மை ஃபேமிலி, ஐ கால் தட் குரூப்லேயே இல்லாத ஒருத்தவங்க தானே, அப்போ அவங்க தான் எனக்கு குக்கூ இன் த நெஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் straw in the wind, a slight hint of future development. அப்போ a minor dip in sales was just a straw in wind compared to the coming recession. ஓகே அப்போ ஃபியூச்சர் ரிசெஷன் தான் வரப்போகுது, ஆனால் இப்போது இந்த ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்துச்சுல, அந்த மாதிரி ரிசெஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைட்டாக இருக்கக்கூடிய அந்த ரிசெஷன் அலர்ட் கொடுத்த அந்த ஹிண்ட்டு தான் எனக்கு straw in a wind அப்படின்னு சொல்கிறாங்க. நைன்த் ஒன் இந்த ப்ளூஸ். இந்த ப்ளூஸாக இருக்குன்னா ப்ளூ கலர்னா பாய்சன் சரியா. ஸோ யூ ஃபீல் டீப்லி சேட் அபவுட் த பாய்சன். ஸோ ஷி வெண்ட் இன் ப்ளூஸ் ஆஃப்டர் த ஃபெயிலியர் இன் த எக்ஸாம். She went in blues after the failure in the exam. Yes, so வந்து to feel deeply sad அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ 10th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா beyond the pale. ஸோ unacceptable-ஆக இருக்குது. ஓகே ஸோ his rude behavior at the dining table was simply beyond the pale. அப்போது இப்போ நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து இட் இஸ் நாட் அக்செப்டட் பை அதர் பர்சன். ஸோ ஐ எம் பிஹேவிங் விச் பியாண்ட் த பேல், பியாண்ட் த லிமிட் அப்படின்றது தான் பியாண்ட் த பேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளோ ஒன்ஸ் ட்ரம்பெட். ஓகே டாக் போஸ்ட், நான் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறேன், என்னோட ஓன் ட்ரம்பெட்டை நான் ஊதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 12th ஒன் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஒரு வீடு ஃபுல்லாக கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்செக்யூர்டாக இருக்கக்கூடிய கண்டிஷனை பேசுகிறாங்களாம். The company's rapid expansion வந்து was just a house of cards. அப்போ குயிக்காக எது ஒன்று வளருதோ அந்த வளர்றது வந்து இட் இஸ் டோட்டலாக வந்து ஒரு ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். அது வந்து ஆடிட் அப்போ மாட்டிக்கிட்டான், அதாவது கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் இஸ் டு ஸ்மெல் அ ரேட். டு ஸ்மெல் அ ரேட்னா ஆப்வியஸாக அவங்க ஏதோ ஒன்று ஏமாற்றிருக்காங்க, ஏதோ ஒன்று பிரச்சனை இங்கே இருக்குது. டு ஸ்மெல் அ rat நம்மளுது ஐ ஸ்மெல்ட் அ rat when I found some items missing from my desk. எஸ் என்னோட டெஸ்கிட்ட ஏதோ காணும், அப்போவே நான் நினச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் சொல்கிறாங்க. a wild goose chase அப்படின்னு நம்மளுது பாயிண்ட்லெஸ்ஸாக
தேவையில்லாமல் இந்த தேடலே எனக்கு வேண்டாம் அந்த இடத்துல அப்படின்னு பண்ணுற ஒரு விஷயம். வீட்டில் ஒன்று வச்சுட்டு ஆஃபீஸில் தேடிட்டு இருந்தால் ஆஃபீஸில் தேடுறதே வேஸ்ட் தானே. வைல்ட் கூஸ் சேஸ் அப்படின்றாங்க. பேர்ன் யுவர் போட்ஸ் அப்படின்னு சொன்னால் பேர்ன் யுவர் போட்ஸ்னும் பொழுது டூ சம்திங் விச் மேக்ஸ் இட் இம்பாசிபிள் டு ரிட்டர்ன். அதாவது நான் இப்போ ஒரு இதை பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன், பட் ஐ கேனாட் கம் பேக், ஐ கேனாட் ரிட்டர்ன். ஓகே, இட் இஸ் லிட்டில் இம்பாசிபிள் அப்படின்னும் பொழுது ஏர்லியர் ஸ்டேஜ் வர்றது கஷ்டம். அப்போ டேர்னிங் டவுன் ஒன் ஜாப், இப்போ என் ஜாபை நான் இப்போ விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஜாப் வாங்காமல் திருப்பி இந்த வேலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்கிறேன்ல, அதை தான் இங்கே பேர்ன் யுவர் பூட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஓகே, அதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 16th ஒன், ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஹார்ட் ஆஃப் ஹியரிங், ஹார்ட் ப்ரெஸ்ட் ஆஃப் டைம்லாம் நம்ம சொல்லும் பொழுது அந்த விஷயம் இல்லாமல் நம்ம சொல்லும் பொழுது மைல்டு இல்லைனா சிவியர் ஹியரிங் லாஸ் இருக்கும்போது சொல்லலாமா. மை கிராண்ட்ஃபாதர் இஸ் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், ஸோ ஹீ ஸ்பீக் லவுட்லி வென் வி டாக் டு ஹிம். ஓகே, அவர்கிட்ட பேசும்பொழுது நாங்கள் இன்னும் சத்தமாக பேசுவோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, சரி, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸ் செஷனில் வந்து டார்க் ஹார்ஸ்ன்னு எடுத்தேன்ல. கேன் எனிஒன் ஆன்சர் த கொஸ்டின் டார்க் ஹார்ஸ்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இஃப் யூ குட் ரிமெம்பர், நோ, கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ? எஸ், அ டார்க் ஹார்ஸ். நான் எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இஃப் யூர் ஏபிள் டு ரீகால், ப்ளீஸ் டெல் மீ. ஓகே, தட் குவயட் ஸ்டூடெண்ட், ஞாபகம் இருக்கா? தட் குவயட் ஸ்டூடெண்ட் வாஸ் அ ரியல் டார்க் ஹார்ஸ். இதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்லேயே எடுத்த வீடியோங்க, அதனால் நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். ஓகே, that quiet student was a real dark horse. ஓகே, அதாவது இந்த குவாய்ட்டாக இருக்கிறதுனால அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்க ஒரு பர்சன் வின்னராக மாறுறாங்க பார்த்தீங்களா, அந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை தான் அ டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ஸே நம்ம விக்ட்ரிக்கு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இது பண்ணுவோம். டார்க்னா பார்க்குறதுக்கு சைலண்ட்டாக இருப்பாங்க, பட் ஆக்சுவலாக அவங்க வேறு லெவலாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தான் சொல்கிறாங்க. சரியா? எஸ், பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். ஓகே, ஸோ வின்னிங் the science fair. So this is what I gave you in the shorts. Example நான் ஷார்ட்ஸ்ல தான் கொடுத்துருந்தேன். ஓகே, அடுத்து கோல்டு வாட்டர்னா சில்லுன்னு இருக்கு. இப்போ த்ரோ கோல்டு வாட்டர். ஓகே, டு கெட் கோல்டு ஃபீட்னு கூட நான் ஒரு இடியம் இப்போ எடுத்தேன்ல. கோல்டு ஃபீட்னா கோல்டு ஃபீட்னா நர்வஸ், ஞாபகம் இருக்கா? நர்வஸாக இருக்கு. ஆன் டென்டர் ஹூக்ஸ், இதுவுமே என்னென்னு படித்தோம் நம்ம? நர்வஸ் அண்ட் ஆங்ஷியஸ் தானே படித்தோம். நர்வஸ் அண்ட் ஆங்ஷியஸ், ஒரு விஷயத்தில் நம்ம ஆங்ஷியஸை பதட்டமாக இருக்கிறதுன்னு படித்தோம். அப்போ த்ரோ கோல்டு வாட்டர்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு படித்தோன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைஸ், கரெக்டாக? ஸோ நான் எப்போல்லாம் பேசுகிறேன்னா ஷீ த்ரோஸ் கோல்டு வாட்டர். ஓகே, ஷீ ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, கிரிட்டிசைசஸ் வாட் ஐ ஸ்பீக் அப்படி சொல்லலாம். சரியா? நல் அண்ட் வாய்ட்னா சட்டப்பூர்வமாக அது இல்லீகல், புரியுதா? சம்திங் விச் இஸ் நாட் என்ன சொல்கிறது ட்ரூ அக்கார்டிங் டு த லா. ஓகே, அப்போ நம்ம நல் அண்ட் வாய்டுன்னு பொழுது இது எக்ஸாம்பிள், த கான்ட்ராக்ட் வாஸ் டிக்ளேர்ட் நல் அண்ட் வாய்ட் ஆஃப்டர் ஒன் பார்ட்டி ஃபெயில் டு மீட் த ரெக்வயர்மெண்ட். ஞாபகம் இருக்கா? த கான்ட்ராக்ட் வாஸ் நல் அண்ட் வாய்ட், கான்ட்ராக்ட் வாஸ் இல்லீகல்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இல்லீகல் ஆயிடுச்சு ஆஃப்டர் ஒன் பார்ட்டி failed to meet the requirement. Yes, நம்ம லாஸ்ட் வீக் நம்ம இதெல்லாம் எடுத்தது, அதான் நான் ரீகால் பண்ணுறேன். ஓகே, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், யா ஓகே, சாரியா, கவுச் பொட்டேட்டோ. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே இடத்துல the person is sitting. ஓகே, இப்போ வந்து சிட்டிங் அண்ட் த பர்சன் இஸ் வாட்சிங் டிவி அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையும் செய்யாமல் ரொம்ப லேசியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லேசியாக இருக்கவங்கள தான் வந்து கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த பாயிண்ட்டை பெட்டராக அவங்கள தவிர வேறு யாரை வச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எஸ், நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். Okay, so John is a real couch potato and doesn't like to participate in any activity. ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னால் கூட எழுந்து வர மாட்டாங்க, அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கேரி த பால் அப்படின்னு சொன்னால் யூ டேக் சார்ஜ் ஆஃப் சம்திங். ஓகே, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ அப்போ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக வந்து இங்கே நம்ம சென்னை பிரான்ச்சில் இருக்கிற டிஎல் வச்சு தான் சொல்லியிருந்தேன். கார்த்திகேயன் வந்து என்ன சொல்கிறது ஆஃப்டர் த ப்ரீவியஸ் டிஎல். ஓகே, எப்படி வச்சுக்கலாம்னா ஏடிஎல் ரிசைன்ட் அண்ட் கார்த்திகேயன் வாஸ் ஆஸ்க்ட் டு கேரி த பால். எஸ், ஹீ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சும்மா நம்ம ஃப்ரேம் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். ஓகே, கேப் இன் ஹேண்ட். ஓகே, கேப் இன் ஹேண்ட்னா ஒரு ஹம்பிளி ஆஸ்கிங்
ஃபார் அ ஃபேவர். ஓகே, எனக்கு இது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக கேட்குறது தான் இங்கே கேப் இன் ஹேண்டுன்றாங்க. ஆஃப்டர் ஓவர் ஸ்பெண்டிங் ஹீ ஹேட் டு கோ கேப் இன் ஹேண்ட் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் டு ஆஸ்க் ஃபார் அ லோன். ஓகே, எல்லாம் செலவு பண்ணி முடிச்சிட்டேன், தயவுசெய்து எனக்கு காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட போய் கேட்போம்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ இது வந்து நான் பழைய இதில் வந்து ஒரு 8 வந்து ரீகால் பண்ணேன். ஓகே, ஐ டாட் யூ 16. ஓகே, அண்ட் ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது பார்ட் 1 வீடியோவில் 19 இருக்குல்ல, ஸோ அந்த 19 ஒரு வாட்டி நீங்கள் தயவுசெய்து ரீகேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது பண்ணி வச்சிட்டிங்கனாலே இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ எஸ், எனி அதர் கொஷின்ஸ் தட் யூ ஹேவ் ஃப்ரம் யுவர் சைட்? ரொம்ப சைலண்ட்டாக எல்லாரும் இருக்கீங்க, கிளியரன்ஸ் சில பேருக்கு பேசவே இல்லை. நான் கேள்வி கேட்கவா? ஓகே, ஆன் டெனர் ஹூக்ஸ்னா என்ன? பார்க்கக்கூடாது, பின்னாடி வீடியோ பார்க்காம சொல்லணும். பி வெரி ட்ரூ. Keep one hand on your heart and you have to reply. On tenor hooks na enna? On tenor hooks na enna? Yes. On tenor hooks na enna? யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சொல்லி தான் ஆகணும், சரியா? I'm waiting for your answer. எஸ், என்னாச்சு? யாரும் சொல்ல போறது இல்லையா? சரி, ஓகே. ஸோ ஐ திங்க் தட் யூ ஆர் லைக் யூ ஹாவ் டவுட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த 19 + 16, ஓகே, இது டோட்டலாக வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் அண்ட் கம். ஸோ டோட்டலி 35 idioms யூ ஹவ் டன் டில் டுடே. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் நமக்கு 15 இருக்கும். ஓகே, ஸோ 15 நம்ம 15 முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 50 idioms. ஓகே, 50 idioms அட் அ ஸ்ட்ரெச் ஒரு வாட்டி போயிடலாம், எல்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு செஷன் போயிடலாம், சரியா? ஸோ இந்த 35 முடிச்சு வச்சுட்டு நீங்கள் வரீங்க. ஓகே, ஸோ whoever is watching, I will definitely think that all these information will be useful for you guys. ஓகே, இது ரிலேட்டடாக எனக்கு கொஞ்சம் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை வந்து இன்னும் பெட்டராக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற உங்கள் வியூஸை வந்து கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நம்ம சீக்கிரத்தில் ஒரு 100 idioms முடிச்சுட்டு நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது, ரிட்டர்னில் எழுதும்பொழுது, எக்ஸாமில் சால்வ் பண்ணும்பொழுது எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினட்டாக திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வைண்டிங் அப் த செஷன் ஃபார் த டே. எஸ், ஸோ ஹாவ் அ வெரி கிரேட் டே. Thank you so much for watching my video.